உம்மை தேடாத நாட்களும் இல்லை. நற்கருணையின் தேவனே இறைவா, இன்றைய தினம் நற்கருணை திருநாளில் இயேசுவே நற்கருணை நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் வீற்றிருக்கின்றோம். உயிருள்ள தேவனாக, என்றும் வாழும் தேவனாக, எம்மோடு பயணிக்கின்ற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறோம் என்பார்ந்த நெஞ்சங்களே. ஆகவே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எம்மை படைத்து, எம்மை பாதுகாத்து, எம்மை பராமரித்து, எம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவருக்கு, நற்கருணை ஆண்டவருக்கு இந்த வேலையை நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்பார்ந்தவர்களே. அவர் சொல்லுகின்றார், நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன், நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன். நாங்கள் ஆண்டவரோடு இருக்கின்றோமா என்பதை இந்த வழியில் சிந்திக்க வேண்டும். விடுதலை பயண நூலில் நாங்கள் பார்க்கின்ற போது மோசேயினுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். விடுதலை பயண நூல் 2ஆம் அதிகாரத்திலே மோசேயினுடைய வாழ்வு, அவருடைய பிறப்பை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். மோசேயை ஆண்டவர் அழைத்து தன்னுடைய மக்களை மீட்டுக் கொண்டு வாரும், பார்வோன் அடிமைத்தனத்திலே கஷ்டப்படுகின்ற தன்னுடைய மக்களை மீட்டுக் கொண்டு வாரும் என்ற அந்த பாரிய பொறுப்பை மோசைக்கு கொடுக்கின்ற போது மோசே சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொல்லுகின்றார். நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போ, நான் உன்னோடு இருக்கின்றேன், பயப்படாதே, நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசைக்கு அறிவுறுத்துகின்றார். நீ போ, நான் உன்னோடு இருக்கின்றேன், அஞ்சாதே, பயப்படாதே என்று சொல்லுகின்றார். அதே வார்த்தையை எங்களுக்கு சொல்லுகின்றார், என் பிள்ளாய், அஞ்சாதே, பயப்படாதே. உன்னுடைய வாழ்விலே கஷ்டங்கள் இருக்கின்றதா? பயப்படாதே. நீ வாழ்விலே துன்பங்கள் இருக்கின்றதா? பயப்படாதே. நோய்களாலே நீ துன்பப்படுகின்றாயா, கஷ்டப்படுகின்றாயா? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நம்பிக்கையோடு நீ வா, உன்னை நான் சுகப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேலைகளை பார்த்து சொல்லுகின்றார். எசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னுடைய அடிமை வாழ்விலிருந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னுடைய பாவ வாழ்விலிருந்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த வேளையிலே அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக நாங்கள் வீற்றிருக்கின்றோம். வல்லமையுள்ள தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பாக நாங்கள் வீற்றிருக்கின்றோம். நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு புத்துயிர் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இந்த வேளையிலே வீண் பிராக்களை விட்டுவிட்டு, வீண் சிந்தனைகளை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே வருவோம். ஆண்டவர் என்று என்னை தொடர காத்திருக்கின்றார், என்று எனக்கு சுகம் கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கின்றார், எனக்கு புது வாழ்வு கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கின்றார். ஆகவே வீண் பிராக்களை விட்டுவிட்டு, அங்கே இங்கே பார்ப்பதை விட்டுவிட்டு ஆண்டவருக்குள்ளே வாருங்கள். ஆண்டவர் பிரசனத்துக்கு முன்பாக வாருங்கள். உயிரோடு இருக்கின்ற தேவன் ஆட சொல்ற, நான் உயிரோடு இருக்கின்றேன், என்றும் வாழும் தேவன் நான். ஆகவே இந்த உலகம் நிலையானது அல்ல,
இந்த உலக சொத்துக்கு நிலையானது அல்ல, எல்லாம் ஆண்டவர். நான் நிலையானவன், என்றும் வாழ்கின்ற தேவன் நான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த பிரசனத்துக்கு முன்பாக அமைதியாக நாங்கள் வீட்டிருக்கின்றோம். உற்சாகத்தோடு இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றுவோம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து பாடுவோம். எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவரை துதித்து பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே ஆண்டவரே. இந்த வேளையில உம்மை பாடுகின்றேன், புகழ்கின்றேன், போற்றுகின்ற ஆண்டவரே. உம்மை நான் போற்றுகிற ஆண்டவரை, புகழ்கிறார். எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம். எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் எனக்கு முன்பாக வீற்றிருக்கின்றார். எனக்கு புது வாழ்வு கொடுத்த ஆண்டவர் எனக்கு முன்பாக வீற்றிருக்கின்றார். என்னுடைய பாவ வாழ்வில் எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் எனக்கு முன்பாக வீற்றிருக்கின்றார். எனக்காக ரத்தம் சிந்திய ஆண்டவர் எனக்கு முன்பாக வீற்றிருக்கின்றார். உற்று பார்ப்போம் ஆண்டவர், உற்று பார்த்த ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி உற்சாகத்தோடு கைகளை தட்டி உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை என்று சொல்லி உற்சாகத்தோடு பாடுவோம். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை இல்லாமல் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டேன், அதனால் நான் சுத்தமானனே, பொன்னாக விளங்க செய்கிறேன். நன்றி இயேசுவே, வேலைவுக்கு நான் நன்றி செலுத்தின ஆண்டவரே. எனக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கின்றேன், எனக்கு புத்தியில் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை நான் போற்றுகின்றேன், உம்மை நான் புகழுகின்றேன், உம்மை நான் ஆராதிக்கிற ஆண்டவரே. இயேசுவே, உடைய ஆசீர்வாதம், உடைய வல்லமை, உடைய வல்லமை என் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த தெய்வீக வல்லமை என்னை தொடட்டும் ஆண்டவரே. வாரும் இயேசுவே, எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை திடப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளை அப்பா, நம்புங்கப்பா, உம்முடைய பிள்ளையாக நான் உமக்கு முன்பாக வீற்றிருக்கிற ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நான் வந்திருக்கிற ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, நம்புங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்பா, என்னுடைய வாழ்க்கையை தொடும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நான் இந்த வேளையில் புகழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. என்னை தொடும் ஆண்டவரே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர்,
அதனால் நான் சுத்தமான பொன்னாக விளங்க செய்தீரே. எல்லோரும் கட்டி பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. ஆண்டவரே, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஆராதித்து உம்மை ஏற்று ஆண்டவரே. நம்புங்கப்பா, உம்முடைய பிள்ளையப்பா நான் இயேசுவே. ஆண்டவரே நம்புங்கப்பா, உம்முடைய பிள்ளையாக இந்த வேளையிலே உமக்கு முன்பாக வீட்டில் ஆண்டவரே நம்புங்கப்பா. உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அப்பா. உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, உம்மைக்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் யாரப்பா எனக்கு இருக்கிறப்பா? எல்லாம் நீதான் ஆண்டவரே. நம்பிக்கைக்குரிய தேவன் ஆண்டவரே நீர், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே நீர். இயேசுவே, உம்மை நான் போற்றி புகழ்ந்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. என்னை தொடும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை தொடும் ஆண்டவரே. நான் கஷ்டப்படுற ஆண்டவரே, நான் வேதனைப்படுற ஆண்டவரே. வாழ்க்கையிலே விரக்திகள், வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வாழ்க்கையிலே துன்பங்கள் எல்லாம் என்னை வாட்டுகிற வேளையிலே நான் உம்மை ஆராதித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை ஏற்றுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. கைகளை தட்டுவோம், உற்சாகத்தோடு பாடுவோம். ஆண்டவரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லை ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை ஆண்டவரே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உயர்த்துவோம், சொல்லுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. சொல்லும், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. பாடுவோம்.
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை துதிக்கின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். வாரும் இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை திடப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும். நற்கருணை நாதரே உம்மை நான் போற்றுகின்றேன், நற்கருணை நாதரே உம்மை நான் துதிக்கின்றேன், நற்கருணை நாதரே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்வோம். பாந்தவளே, ஆண்டவரை நாங்கள் துதித்து பாடினோம், ஆண்டவரை நாங்கள் புகழ்ந்து பாடினோம். எனக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கின்றார். எனக்கு முன்பாக யார் இருக்கின்றார்? யார் இருக்கின்றார்? எனக்கு முன்பாக யார் இருக்கின்றார்? உற்சாகமா பாடி நீங்க சொல்லுங்க, யார் இருக்கின்றார்? ஆண்டவர் இருக்கின்றார். வாழும் தேவன் எனக்கு முன்பாக இருக்கின்றார். அவரை நாங்கள் துதித்து ஆராதித்து உற்சாகத்தோடு பாடினோம். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் இருக்கும். நாங்கள் அவரை துதித்து பாட பாட, அவர் நாங்கள் போற்றி புகழ்ந்து பாட பாட ஆசீர்வாதங்கள் வல்லமைகள் எங்களுக்குள் இறங்கும் என்பார்களே. தொடக்க நூலில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் உலகை படைக்கின்றார், எல்லாவற்றையும் படைக்கின்றார். புட்பூண்டுகளை, மலர்களை, மரங்களை, எல்லாவற்றையும், உயிரினங்களை, மிருகங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து இறுதியிலே ஆண்டவர் மனிதனை படைக்கின்றார். தனது சாயலாகவும் பாவனையாகவும் ஆண்டவர் மனிதனை படைத்து இந்த மனிதன் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும், போற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஆண்டவர் மனிதனை படைக்கின்றார். ஆகவே மனிதன் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும், போற்றி புகழ வேண்டும். வாழ்வு கட்டி ஆணுடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்கின்றது, உயிர் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. ஆக ஆணுடைய அந்த சாயல், ஆணுடைய பாவனை எங்களுக்குள்ளே இருக்கின்றது. அந்த ஆண்டவரை எங்கள் வாழ்நாளிலே மறந்து விடக்கூடாது. உன்னுடைய சகோதர சகோதரர் உன்னை ஏமாற்றலாம், நண்பர்கள் உன்னை ஏமாற்றலாம், உன்னுடைய அயல்வர் உன்னை ஏமாற்றலாம். யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினாலும் உன்னுடைய ஆண்டவர் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். உன்னோடு இருக்கின்றவர்கள் உன்னை காட்டிக் கொடுப்பார்கள், உன்னோடு இருப்பவர்கள் உன்னை விட்டு ஓடி செல்வார்கள். ஆனால் ஆண்டவர் உன்னை விட்டு ஒருபோதும் ஓட மாட்டார். நீ ஆண்டவரை தேடு, அவரை மட்டும் நம்பு, அவரோடு பயணி. ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், உனக்கு வாழ்வு கொடுப்பார். யாரை நீ நம்பாதே, ஆண்டவரை மட்டும் நம்பு. என்று சொன்னால் வாக்கு மாறாத தேவன் நம்முடைய ஆண்டவர். ரோமேயர்களை திருமதி 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், வாக்கு மாறாத தேவன் நான், வாக்கு மாறாத தேவன். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற போது யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது. அந்த வாக்கு மனித அவதாரம் எடுத்து உலகத்தில் வந்தது. அந்த வாக்கு நம்முடைய பாவங்களுக்காக தன்னை உலகுக்கு அர்ப்பணித்தது. அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையுடைய பிரசனத்துக்கு முன்பாக நாங்கள் இருக்கின்றோம். அவரை துதித்து நாங்கள் பாடுவோம், ஆராதிப்போம். தீபத்தாலும் தூபத்தாலும் மலர்களாலும் ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். நாங்கள் பாட பாட அவரை புகழ்ந்து பாட பாட ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள் இறங்கும் என்பார்களே. எனவே தீப தூப மலர்களாலே ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். வெறும் வேடிக்கையாக இருக்கக்கூடாது. நற்கருணை ஆண்டு பிரசனத்துக்கு முன்பாக இருக்கின்றோம்.
கதைகள் சிரிப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய பிரசனத்துக்கு நாங்கள் வர வேண்டும். வேடிக்கை அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் தரப்பட்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்விலே நான் எங்கே இருக்கிறேன், எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்திக்கக்கூடிய நேரத்தை ஆண்டு கொடுத்திருக்கின்றார். சிந்திக்கின்ற நேரம் இது, அவரை துதித்து பாடும் நேரம் இது. ஆகவே வீண் பிராக்குகள் சிரிப்புகள் கதைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம். தீபத்துவ மலர்களாலே ஆண்டவரை இந்த வழி நாங்கள் துதிப்போம்.
உமது மறையுடலாகிய திரு அவையில் பணியாற்ற உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுடலை பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் உம்பாதம் ஒப்படைக்கின்றோம். இவர்களது வாழ்வில் கஷ்டங்கள் மறைந்து சந்தோஷம் நிறைந்திட வேண்டுமென்றும் உம் பணியை தொடர்ந்தாற்ற வேண்டிய உடலுள்ள நலன்களால் நிரப்ப வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு அவையின் ஊற்றும் உச்சியுமாக விளங்கும் இறைவா, திவ்ய நற்கருணை நாதருக்கு விழா எடுக்கும் இந்நாளில் எமது பங்கு மக்கள் அனைவரும் தேவ நற்கருணையில் நம்பிக்கை கொள்ளவும், நற்கருணை பக்தியை தங்கள் மத்தியில் சிறப்பாக தங்களது குடும்பங்களில் வளர்ப்பதற்கு தேவையான உம்முடைய அருள் வளங்களை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணையின் தேவனே இறைவா, இன்றைய தினம் நற்கருணை திருநாளை கொண்டாடும் எமது பங்கு மக்கள் அனைவரையும் உம் திருக்கரம் தருகின்றோம். இவர்களின் மன கஷ்டங்கள், வேதனைகள் மறைந்து மகிழ்ச்சியான வாழ்வு மலர்ந்திடவும், தொழில் துறைகள் அனைத்தும் சிறந்து விளங்கி வளம் பெற்று வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலின் உறைவிடமே, இரக்கத்தின் ஆண்டவரே, இன்றைய நாளில் இத்திருவழிபாட்டை சிறப்பிக்கும் எமது இளைஞர் யுவதிகள் அனைவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். இவர்களை நீரே நிலையான ஆசிரால் நிரப்பிட வேண்டுமென்றும் இவர்களது எதிர்காலம் நல்ல முறையில் அமையவும், நற்கருணை நாதரின் மகிமையை தங்கள் வாழ்வில் உணர்ந்து இயேசுவின் தூதர்களாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பகைத்தால் அடிச்சுடனே இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவர் மத்தியில் கவனியாக இருக்கிறார். உடைய நோய்கள், உடைய கஷ்டங்கள், உடைய கவலைகள், உடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் மரணத்தில் சதம்பிப்போம். வாழ்வெடுக்கின்ற ஆண்டவரே, உயிரானவரே, என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமை இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே, என் பிரச்சனை தொடரட்டும் ஆண்டவரே, வல்லமையால் கட்டும் ஆண்டவரே, நோயெல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே, கட்டுக்களெல்லாம் விலகி போகட்டும் ஆண்டவரே, வாழும் ஆண்டவரே, உள்ளத்துப்படியே வாழும் ஆண்டவரே. என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, உள்ளத்தை தொடும் ஆண்டவரே. Yeah.
இயேசுவே இரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. பிரசனம் என்னை தோட்டும் ஆண்டவரே. நோயெல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே. என் பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. வாரும் எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. இயேசுவே இருந்த தேவனே, தீய சக்திகள் தீய கட்டுக்கெல்லாம் என்னை நீங்கி போகட்டும் ஆண்டவரே. புதிய பழக்கங்கள் தீய பழக்கங்கள் எல்லாம் என்னை நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே வாரும் ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. இருந்த தேவனே, எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நானே இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்திருந்த மகள் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்தில் வாக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்க